ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே வீட்டில் டக்குன்னு செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ரவா கேசரி. கல்யாண வீட்டு சுவையில் எப்படி நம்ம வீட்டிலையே ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினராக இருந்தால் கூட நான் இங்கே செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக, கரண்டியில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ரவை, 1 கப்பு சர்க்கரை, 3/4 கப் அளவுக்கு நெய்யும் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். ஆனால் 3/4 கப்பு தேவைப்படாது, 1/2 கப் அளவே நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும். அவ்வளோதான் தேவைப்பட்டது. எனக்கு 1/4 கப்பு மீதி தான் வந்தது. இது போக நம்ம முந்திரி பருப்பு சேர்ப்போம்ல, முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை. இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து, நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யிலிருந்து தான் இப்போ நான் சேர்க்குறேன். நெய் சேர்த்து இதில் ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு, முடிஞ்சால் சிம்மில் கூட வச்சு நீங்கள் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. ரவை கருகக்கூடாது, ரொம்ப ப்ரௌனாகவும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ரவையிலேருந்து நல்ல ஒரு அரோமா வரும். அந்த வாசனை நம்மளுக்கே தெரியும், ரவை வறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர்ற ஸ்டேஜ் இதுக்கு போதுமான அளவு இருக்கும். ரவை நல்லா வறுபட்டதும் அதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நான் இப்போ 1 கப்பு ரவை எடுத்தேன்ல, இதுக்கு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பையே எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கிளாஸில் அளந்தீங்கன்னா அந்த கிளாஸில் 1 கிளாஸ் ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி, அந்த மாதிரி. இப்போ 3 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு பிஞ்சு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சர்க்கரை ஸ்வீட் செய்யும்போது அந்த ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். அதுலேயே 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நான் 1 கப்பு ரவை எடுத்தேன். எனக்கு 1 கப்பு சர்க்கரை எங்களோட இனிப்பு தன்மைக்கு இது சரியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே சரியாக தான் இருக்கும், ஆனால் செக் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை நல்லா கரையட்டும். இதிலையே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாஃப்ரான் இருக்குல்ல, அதை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணிலேயோ இல்லை பால்லையோ கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கும் இந்த கலர் கிடச்சிரும். இதிலையே நான் கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ட்ராப் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா எங்களுக்கு பைனாப்பிளோட ஃப்ளேவர் பிடிக்கும். பைனாப்பிள் எசன்ஸ் வேணான்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் பவுடர் போடுங்க, அதுவே போதும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த நெய் இருக்குல்ல, அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் இப்போ இந்த தண்ணியிலேயே சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்ந்து கொதிக்க வைக்கும்போது நம்மளுக்கு ரவை வெந்து வரும்போது நல்லா பிரிஞ்சு வரும், அதுக்காக தான். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல ரவை, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் அது கட்டி விழும், அதனால தான். தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா அடியும் பிடிக்கும், கெட்டியும் விழும். இப்போது அது மேலே தெறிக்க ஸ்டார்ட் ஆகும், அதனால் நான் மூடி போட்டிருக்கேன். ஆனால் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க. தண்ணி எல்லாம் நல்லா அந்த ரவை உறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மூடியை போட்டு அதை ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். இப்போது தண்ணியை நல்லா அது உறிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், ரவை பார்க்கவே நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி சாஃப்டாக இருக்குது. இது அப்படியே குக் ஆகட்டும். இதை அப்படியே மூடி போட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். இந்த டைமில் இந்த கேசரிக்கு தேவையான நட்ஸை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த நெய்யும் எண்ணெயும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதிலேருந்து தான் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே திராட்சையும் சேர்த்துக்கோங்க. திராட்சை கொஞ்சம் பலூன் மாதிரி வந்ததும் அதை இறக்கி நம்ம அப்படியே இந்த கேசரி நம்ம இந்த சைடு ஒரு 5 மினிட்ஸ் போடலான்னு வச்சுருந்தோம்ல, அதில் இதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணல. மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிருந்தோம்ல, அதையும் இதிலையே நம்ம ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் குக் பண்ணலாம். குக் பண்ணும்போது நம்ம ஊற்றின ஆயிலும் அந்த நெய்யெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ரவை வெந்து வர வர
உள்ளே இருந்து அது வெளியே வரும். நம்ம ஊற்றின நெய்யும் ஆயிலும் வந்து அந்த ரவையிலிருந்து பிரிஞ்சு வெளியே வரும். இந்த பதம் தான் இந்த கேசரிக்கு சரியான பதமாக இருக்கும். இது வந்து நம்ம எடுக்கும்போது கரண்டிலையும் ஒட்டாமல் அப்படியே விழும். இதுதான் ஒரு பர்ஃபெக்டான கேசரி. இப்போ பாருங்கள், நம்ம கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஒரு பர்ஃபெக்டான கேசரி தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.